ஹலோ மக்களே, இந்த மாடர்ன் லைஃப்ல டீ ஒரு இன்றியமையாத பானம் ஆயிடுச்சு. டீயை கன்சியூம் பண்றதுலயும் ப்ரொடியூஸ் பண்றதுலயும் இந்தியா ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் கண்ட்ரில இருக்கு. டீ அளவுக்கு அதிகமா குடிச்சா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்சோமெனியா, தூக்கமின்மை, ஹார்ட் பர்ன், நெஞ்செரிச்சல், கான்ஸ்டிபேஷன், அயன் அப்சார்ப்ஷன், இரும்பு சத்து குறைபாடு, இந்த எல்லா மைனஸுமே பிளஸ்ஸா மாத்தலாம் அன்லஸ் டீயை கரெக்டா மேக் பண்ணி கரெக்டான டைம்ல குடிச்சோம். ஸோ டீ போடுறப்ப நான் சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்னு, டீக்கு நான் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன், டீ என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ எண்ட்ல டீயை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு அன்ஹெல்தி டீயை எப்படி ஹெல்தியா மாத்துறதுன்னு பார்க்கலாம். ஒரு 7 ஐட்டம்ஸ் டீயில் ஆட் பண்ணா ஹெல்தியா மாறிடும். நார்மலா 1 கிளாஸ் ஆஃப் டீயை மேக் பண்ண என்னென்ன பொருள் தேவை? பால், சர்க்கரை, டீ தூள். இது கூட இஞ்சி ஆட் பண்ணணும். இஞ்சி டீ நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது. பாடி பெயினை குறைக்கும், பாடி ஃபேட்டையும் குறைக்கும், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். செகண்ட் ஐட்டம் சின்னமன், பட்டை. இது ஹை பிபிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான மெடிசன். தேர்ட் ஒன் கிராம்பு. இதுலயே எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது பாடியை பிளெக்சிபிளா மாத்தும். ஃபோர்த் ஒன் ஃபெனல் சீட்ஸ், சோம்பு. இதை டீல ஆட் பண்ணா அசிடிட்டி, பர்னிங் சென்சேஷன், ஸ்டொமக் அல்சர் இது எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ நெஞ்செரிச்சல் ப்ராப்ளம் உள்ளவங்க சோம்பு ஆட் பண்ணி டீ குடிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் லிக்கோரைஸ். லிக்கோரைஸ்னா அதிமதுரம். டீ வந்துட்டு நேச்சராகவே ட்ரையா இருக்கும், நம்மளை டீஹைட்ரேட் பண்ணும். ஸோ டீ போடுறப்ப அதிமதுரம் ஆட் பண்ணி குடிச்சா நம்ம இன்டர்னல் டிஷ்யூஸ் எல்லாம் மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கும். சிக்ஸ்த் ஒன் கிரீன் கார்டமம், ஏலக்காய். இதுல கேன்சர் ஃபைட்டிங் காம்பனன்ட்ஸ் நிறைய இருக்கு. அதோட பிபி லோ பண்ணும், சுகரை லோ பண்ணிடும், நம்ம ஓரல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். எல்லாத்துக்கும் மெயினா ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அலர்ஜி, ரெட்னஸ் ஆகிறது, வீக்கம், பாடி பெயின் இது எல்லாமே குறைச்சிரும். அந்த லாஸ்ட் ஒன் அர்ஜுனா பார்க். அர்ஜுனா பார்க்ன்றது ஒரு அர்ஜுன பட்டை. ஸோ இது வந்து ஒரு பவுடரா விற்குது கடையில். இந்த பவுடரை 1 ஸ்பூன் டீல போட்டு குடிச்சா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர் எல்லாமே கம்மியாயிடும். ஸோ டீ போடுறப்ப வெறும் நார்மல் டீயா போடாம இந்த மாதிரி மெடிசனல் திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி போட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ டீ குடிச்சா என்னென்ன மைனஸ் வரும்னு சொன்னோம். இந்த 7 ஐட்டம்ஸ் போட்டீங்கன்னா எல்லா மைனஸும் பிளஸ் ஆயிடும். அடுத்து டீ மேக் பண்றப்ப நம்ம பண்ற தப்பெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டீயை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க கூடாது. சில பேர் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சு அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கணும், அப்பதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணா நம்ம அதிகமா கொதிக்க வைக்க அதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாயிடும். டேன் என்ற சப்ஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதுக்குன்னா டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், கேன்சர் வராம தடுக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி கம்மியாயிடும். டேன் என்ற ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ டேனின் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும்னா நம்ம சாப்பிட்ற அயன் எல்லாம் பாடியில அப்சர்வ் பண்ணாம தடுத்துரும். அது மட்டும் இல்ல, நம்ம அந்த டேனின் அதிகமான டீயை குடிக்க நம்ம டீத்ல எல்லாம் எல்லோ ஸ்டெயின் வந்துரும். சோ அதனாலதான் நிறைய பேருக்கு பல்லெல்லாம் மஞ்சளாவே இருக்கு. டீயை ரீயூஸ் பண்ணவே கூடாது. எப்பவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷா தான் போட்டு குடிக்கணும். செகண்ட் பாயிண்ட், டீல சுகர் ஆட் பண்ணாலும் ஆன்டி ஆக்சிடென்ட் குறைஞ்சிரும். ஏன்னா சுகர்ல சல்ஃபர் மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. சோ அந்த சுகர் போட்டு குடிச்சா டீல கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் எதுவுமே கிடைக்காது. அதுக்கு பதிலா ரீஃபைன் பண்ண சுகர் யூஸ் பண்ணாம அன்ரீஃபைன் பண்ண சுகர்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹனி, ஜாங்கரி, பிரவுன் சுகர் இந்த மாதிரி போட்டு குடிக்கலாம். தேர்ட் பாயிண்ட், டீல மில்க்கும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ மில்க் ஆட் பண்ணாலும் டீயோட பெனிஃபிட் கிடைக்காது. அப்ப டீல என்னதாண்டா ஆட் பண்றது அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. நீங்க டீயோட பெனிஃபிட்னு பார்த்தா பிளாக் டீ, ஹெர்பல் டீ, கிரீன் டீ இந்த மாதிரி டீயோட பெனிஃபிட் மட்டும்தான் சொல்லுவாங்க. மில்க் டீன்னு எதுலையுமே வராது. ஸோ மில்க் ஆட் பண்ணாம பிளாக் டீயா குடிக்கிறது தான் நல்லது. ஒரு நல்ல பெர்ஃபெக்டான ஹெல்தியான டீ எப்படி மேக் பண்றதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 டம்ளர் ஆஃப் வாட்டரை நல்லா ஹீட் பண்ணணும். சோ ஹீட் பண்றப்ப நான் சொன்ன 7 மெடிசினல் திங்ஸையும் உள்ள போட்டணும். உள்ள போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த 1 டம்ளர் ஹாஃப் டம்ளரா வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சா அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும். நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் டீ தூளை போட்ட உடனே காய்ச்சின பாலை ஊத்தி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கவே கூடாது. பொங்குன உடனே ஆஃப் பண்ணிட்டு பிரவுன் சுகர் கலந்து வடிகட்டி குடிக்கலாம். சோ இதுதான் ஹெல்தியான டீ. நெக்ஸ்ட், டீ எப்பெல்லாம் குடிக்கலாம்? when to drink tea. First point, bed tea and bed coffee avoid பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீயே ஒரு ட்ரை இன் நேச்சர். டீ நம்மளை டீஹைட்ரேட் பண்ணும். ஸோ நைட் ஃபுல்லா நம்ம தண்ணி குடிக்காம நம்ம பாடியே ஆல்ரெடி டீஹைட்ரேட்டா தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல எழுந்திரிச்சோன்னே நம்ம டீ குடிச்சோம்னா இன்னும் டீஹைட்ரேட் பண்ணும். இதனால நம்ம ஸ்கின் ட்ரைனஸ் ஆகும், சீக்கிரமா wrinkles வந்துடும், ஜாயிண்ட் பெயின் வரும், ஹேர் ரஃப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் வாட்டர் தான் குடிக்கணும். அடுத்து half an hour to 1 hour கழிச்சு டீ குடிச்சுக்கலாம். சில பேர் எனக்கு டீ குடிச்சாதான் மோஷன் வரும்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி பண்றது தப்பு.
நம்ம பாடியை தப்பான ட்ராக்ல கொண்டு போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதை நம்ம உடனே ஸ்டாப் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மார்னிங் எந்திரிச்சோடனே ஹாட் வாட்டர் குடிக்கலாம். ஸோ ஹாட் வாட்டர் குடிச்சாலும் நம்ம ஸ்டொமக்கை கிளீன் பண்ணிடும், மெட்டபாலிசமும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ட்ரிங்கிங் டீ ஆஃப்டர் அ ஹெவி மீல். நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டீ குடிச்சாதாங்க தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம குடிக்கவே கூடாது. அப்படி நம்ம குடிச்சோம்னா நம்ம சாப்பாட்டுல இருக்கிற மெயினான சத்து அயன், சிங்க், மெக்னீசியம், கால்சியம், புரோட்டீன் இது எதுவுமே நம்ம பாடியில சேராது. எல்லாத்தையுமே டீ வந்து ஒரு தடுப்பணையா போய் தடுத்துரும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டீ குடிக்கவே கூடாது. தேர்ட் பாயிண்ட், நைட் தூங்குறதுக்கு முன்னாடி டீ, போஸ்ட் சன்செட்டுக்கு அப்புறமே டீ குடிக்க கூடாது. ஏன்னா நம்ம டீ குடிச்சா அந்த கெஃபைன் வந்து 6 hours நம்ம பிரைன்லயே ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதனால தூக்கமின்மை நிறைய பிரச்சனை வரும். ஒரு நல்ல குட் ஸ்லீப்பே நமக்கு கிடைக்காது. நம்ம பிரெயினுக்கும் பாடிக்கும் ஒரு ரெஸ்ட் இல்லாம நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் டயர்டா இருக்கும். ஸோ நைட்டும் டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணணும். ரைட் டைம் டு ட்ரிங்க் டீ 2 to 3 hours ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லஞ்ச். ஸோ அப்பதான் குடிக்கணும். ஹவு மச் டீ கேன் ட்ரிங்க் இன் அ டே? ஒரு நாளைக்கு எவ்வளவு டீ குடிக்கலாம்? 2 or 3 cups. 3 cups மேல போவே கூடாது. மேக்ஸிமம் 3 cups தான் குடிக்கணும். டீயை எந்த ஹீட்ல குடிக்கலாம்? ரொம்ப ஓவர் ஹீட்டா குடிச்சா கண்டிப்பா நம்ம ஃபுட் பைப் டேமேஜ் ஆயிட்டே இருக்கும். டீயோட பாயிலிங் பாயிண்ட், அதோட கொதிநிலை 100 degrees Celsius. ஸோ ஒரு 55 degrees Celsiusக்கு கீழே வந்தாதான் டீ குடிக்கணும். ஸோ அதுக்கு மேல குடிச்சிட்டே இருந்தோம்னா டெய்லி நம்ம குடிக்க குடிக்க உணவு குழாய் டேமேஜ் ஆயிட்டே இருக்கும். லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டீ எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா டீ எவ்வளவு குடிக்கணும்னு டீயோட கப் தான் நம்ம மைண்டுக்கு சொல்லுது. டெய்லி ஒரு 100 ml கப் ஆஃப் டீயே குடிச்சிட்டே இருந்தோம்னா நம்ம மைண்டே அதுக்கு செட் ஆயிடும். ஓகே, நமக்கு தேவையானது 100 ml தான் அப்படின்னு நினைச்சுக்கும். இப்ப 100 ml குடிக்கிறவங்களுக்கு 250 ml ஆஃப் டீ கொடுத்து பாருங்க, அவங்களால குடிக்கவே முடியாது. 100 ml டீ குடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு திகட்டும், குடிக்க முடியாம அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி 250 ml டீ குடிக்கிறவங்க கிட்ட 100 ml டீ கொடுத்து பாருங்க, என்ன குடிச்ச மாதிரியே இல்லையே, இப்பதானே எடுத்து குடிச்சோம் அதுக்குள்ள காலி ஆயிடுச்சு அப்படின்னு தோணும். ஸோ உங்க மைண்ட் இன்னும் டீ கேக்குது. டீயோட கப்பை நம்ம குறைச்சிட்டே வரணும். நம்ம பிரைன் அதுக்கு ட்ரெயின் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் சைஸை குறைச்சிட்டு அப்புறம் நம்பர் ஆஃப் டைம்ஸை குறைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா டீயை கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். கரெக்டா மேக் பண்ணி கரெக்டான டைம்ல குடிங்க. தேங்க்யூ, பை.